என்னையெல்லாம் எவனும் ஏமாத்த முடியாது. இவ்வளவு விவரமான பயலான்னு சொல்லி இமயமலையே என்ன அண்ணாந்து பார்க்கும் அப்படின்னு சொல்றவன கூட ஆன்லைன் மோசடி அசால்ட்டா வீழ்த்திடும். முன்னாடிலாம் யார் ஏமாத்துறாங்க, எதுக்கு ஏமாத்துறாங்கன்னு தெளிவா தெரியும். இப்பெல்லாம் யார் ஏமாத்துறாங்க, எதுக்கு ஏமாத்துறாங்க, எப்படி வந்து ஏமாத்துனாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா எங்கேயோ ஒரு மூலையில இருந்துட்டு ஏதோ இன்னொரு நாட்டுல உள்ள ஒருத்தனை முகம் தெரியாத ஆளோட பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை அப்படியே லபக்குன்னு கப்பிக்கிறாங்க. குளத்துல தூண்டில் போட்டு மீன் பிடிப்பாங்க பாருங்க, அது மாதிரி ஆன்லைன்ங்கிற குளத்துல வந்துட்டு தூண்டில் போட்டு பணங்கிற மீனை அப்படியே எடுத்துக்கிறாங்க. இதுல பல வகையான ஆன்லைன் மோசடி இருக்கு. அதெல்லாம் என்னென்னன்னு பார்ப்போம். அதுல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான வழிகளையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் அரெஸ்ட். ஆமா, அது என்னங்க, போலீஸ் அரெஸ்ட் தானே இருக்குன்னு பார்த்தா, போலீஸ் வந்து நேரடியா நம்ம கையில விலங்க மாட்டி கூட்டு போறது, அது வந்து சாதா அரெஸ்ட். இது டிஜிட்டல் அரெஸ்ட். உங்க பேர்ல சர்வதேச கடத்தல் கும்பல் இல்ல சர்வதேச தீவிரவாதிகளுக்கு நீங்க வந்து ஆயுதம் சப்ளை பண்ணியிருக்கீங்க, பொருள் சப்ளை பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி அவங்கள்ட்ட இருந்து பணம்லாம் நீங்க வாங்கியிருக்கீங்க கோடிக்கணக்கில் இல்ல லட்சக்கணக்கில் அப்படின்னு சொல்லி, முக்கியமா வயது முதிர்ந்த இதை பத்தின விஷயம் தெரியாதவங்களுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வேஷத்துல இல்லைன்னா சிபிஐ ஆபீசர் வேஷத்துல டைரக்டா வந்துட்டு வீடியோ கால்ல வந்து பேசுவாங்க. ஃபுல்லா பின் செட்டப் எல்லாம் பக்காவா இருக்கும். ஒரிஜினல் போலீஸ் ஸ்டேஷன், ஒரிஜினல் சிபிஐ ஆபீஸே தோத்துரும். அந்த அளவு பக்காவா அவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்க மிரட்டுற துணியே படுபயங்கரமா இருக்கும். அதுல வந்துட்டு இவங்க பயந்துருவாங்க. பயந்துட்டாங்கன்னு தெரிஞ்சிட்டாலே ஒரு அடிமை சிக்கிட்டான்டா, சூப்பர்ரா, ஒரு பலியாடு மாட்டிக்கிச்சுடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்துட்டு குஷி ஆயிடும். அதனால என்ன பண்ணுவான், ஸோ உங்களோட பணத்தை நீங்க அனுப்புங்க, தீவிரவாதிங்க தான் உங்களுக்கு பணம் அனுப்புனாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு நாங்க வந்து உங்களுக்கு அதை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அது வரைக்கும் நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட், எங்கேயும் போகக்கூடாது, யாருக்கும் ஃபோன் பண்ணிடக்கூடாது. ஆனா ஃபோன் பண்ணாதான் யாராவது சொல்லிடுவாங்க இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்கள்ட்ட வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான மேல பதிவாயிருக்கு. பதிவாகாதது எவ்வளவுன்னு தெரியல. ஸோ இதுதான் டிஜிட்டல் அரெஸ்ட். இவங்களும் வந்து பணத்தை அனுப்பிட்டு வந்துடும் உட்காந்துருப்பாங்க. 10 நாள் கழிச்சு தான் புத்தருக்கு ஞானோதயம் வந்த மாதிரி, ஆஹா இது ஒரு ஏமாத்து வேலை அப்படின்னு தெரிஞ்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. அதுக்கப்புறம் அது பேப்பர். இதுல இருந்து மீள்றதுக்கு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் அரெஸ்ட்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு சொல்லி அரசாங்கமே சொல்லிருச்சு. ஸோ டிஜிட்டல் அரெஸ்ட்னு வந்ததுன்னா சரியா அரெஸ்ட் பண்ணிக்கையா அப்படின்னு சொல்லிட வேண்டியதுதான். ஆமா, உன் நம்பர் கொடு, நானே உன்கிட்ட பேசுறேன், நானே சிபிஐ ஆபீஸ் வரேன் அப்படின்னு டைரக்டா பேசினாலே அவங்க ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அடுத்து எஸ்பிஐ பேங்கோட யோனோ ஆப் மோசடி. அதுதான் இப்போ ரீசெண்டாக நடந்தது. பட் நம்ம எஸ்பிஐ யோனோ மட்டும் வச்சுக்க கூடாது, எல்லா பேங்குக்கும் வச்சுக்கணும். இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. முக்கியமா எஸ்பிஐல பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிற கஸ்டமரா பார்த்து, இப்போ அதெல்லாம் வந்து டேட்டா வந்து கிடைக்குது. அதை வந்துட்டு அங்க சம்பந்தப்பட்ட உள்ள இருக்கிறவங்களே வந்து யார் யாரோட செல் நம்பரோ அதெல்லாம் வந்துட்டு இந்த டேட்டா விற்கிறவங்கள்ட்ட எல்லாம் விட்டுடுறாங்க. அதை வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நீங்க வந்துட்டு எஸ்பிஐ ஆஃபீஸர்னா அந்த எஸ்பிஐல அக்கௌண்ட்ல யார் யார் வச்சிருக்காங்கங்கிறத வந்துட்டு இந்த டேட்டால இருந்து எடுத்து அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க. அப்படியே எஸ்பிஐ மாதிரியே இருக்கும், எஸ்பிஐயே தோத்துரும். அந்த மாதிரி ஒரு செட்டப். ஆமா, அதுல இருந்துட்டு எஸ்பிஐ பேங்குங்கிற பேர்லயே அனுப்பி இந்த யோனோ ஆப்பை வந்து கிளிக் பண்ணுங்க அப்படின்னு வரும். நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா டப்புன்னு வந்து ஹேக் ஆகிடும். ஹேக் ஆகி நம்ம அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதுல தானே பதிவாயிருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம பணத்தை அவங்களே எடுத்துப்பாங்க. நம்ம சொத்து அவங்க சொத்தா மாறிடும். இதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி எந்த லிங்க் வந்தாலும் நம்ம வந்துட்டு அழுத்தக்கூடாது. இல்லப்பா எனக்கு அழுத்தி பார்க்கணும் ஆசையா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க குடும்பத்துல இன்னொரு நம்பர் வந்து இருக்கும், வேற ஆளுங்கெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, உங்க குடும்ப உறுப்பினர் வந்து பேங்க் அக்கவுண்ட் அல்லது வேற எந்த புழக்கமும் இல்லாம சும்மா வந்துட்டு யூடியூப் பாக்குறது, அந்த மாதிரி வீட்டம்மா அவங்க எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. அந்த அக்கவுண்டோட அந்த அவங்களோட போனுக்கு நீங்க வந்து இதை மாத்திடணும். வாட்ஸ்அப்ல ஃபார்வேர்டு பண்ணலாம், அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. கிளிக் பண்ணா மட்டும்தான் நம்ம பணம் போகும். அங்க ஃபார்வேர்டு பண்ணி அந்த போன்ல வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா அந்த போன்ல என்ன டேட்டா இருக்கும், பப்ல காப்பி பி அப்படின்னு இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா. அது அப்படியே இன்டர்நெட் சென்டருக்கு போய் ஓப்பன் பண்ணி பாருங்க. அப்ப நெட் சென்டர்ல இருக்கிற அந்த சிஸ்டத்துல இருக்கிற டேட்டா மட்டும்தான் போகும். அதுலயும் பெரும்பாலும் இருக்க வாய்ப்பு இல்லை.
ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க பண்ணிக்கலாம். அது மாதிரி வேற எந்த லிங்கையும் வந்து பெரும்பாலும் நீங்க அழுத்தக்கூடாது. சம்பந்தப்பட்ட நபர் பேர்ல கூட வரும். உங்க ஃப்ரெண்டு பேர்ல கூட ஏதாவது ஒரு லிங்க் வரும். சம்பந்தப்பட்ட ஃப்ரெண்டுட்ட ஃபோன் பண்ணி நீ தான் அனுப்புனியான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான். இப்ப 3வது வகை மோசடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த கதை ஒண்ணு சொல்லியிருந்தேன். கதையில ஒரிஜினலா நடந்தது. ஒரு பெரிய சீரியல் நடிகர். சீரியல் பேரே சொல்லிருவோம். அண்ணா. ஆமா. அண்ணா சீரியல் வருது பார்த்தீங்களா? அதோட ஹீரோ. அவருக்கு ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் பழக்கம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15 லக்ஸரி காரே வச்சிருக்காரு. அவ்ளோ பெரிய ஆள் அவரு. அவருக்கு வந்து ஒரு பழக்கம். அவர் கார்ல போய்க்கிட்டு இருக்கப்ப, இந்த ஹீரோ கார்ல போய்க்கிட்டு இருக்கப்ப, அவரோட WhatsAppல இருந்து ஒரு மெசேஜ் வருது. இமிடியேட்டா ஒரு 50,000 வந்து தேவைப்படுது. எல்லாமே சொத்தா இருக்கிறதுனால இமிடியேட்டா தேவைப்படுதுங்கவும், இவ்ளோ பெரிய மனுஷன் வந்து ஒரு நம்மள பார்த்து ஒரு ரூ. 50 கேட்கிறாரே, அதே நம்பர் தான். சேம் அதே நம்பர் தான். அப்படிங்கிறப்ப எந்த டவுட்டும் வரல. சரின்னு ஒரு ரூ. 50 அனுப்பிடுறாரு. இவ்ளோ பெரிய மனுஷனுக்கு ரூ. 50 தேவைப்பட்டிருக்கு. அதுவும் நம்மள வந்து கேட்டிருக்காரே! நம்ம தான் குடுத்து வச்ச ஆளு அவருக்கு உதவுறதுக்குன்னு. ஏன்னா, அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன். பல்லாயிரம் கோடிக்கு அதிபதி. அந்த தொழிலதிபர் பேர் வேண்டாம்னு நெனைக்கிறேன். ஆமா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2, 3 நாள் கழிச்சு அவருக்கு ஃபோன் போட்டிருக்காரு. போட்டு, "என்ன சார் பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு" என்னங்கிறாரு. "ஒரே பிரச்சனையா இருக்குப்பா. என்னோட WhatsApp ஹேக் பண்ணிட்டாங்க." பாருங்க. அவங்க WhatsApp ஹேக் பண்ணி அவன் வந்துட்டு இவரு வாட்ஸ்அப் வந்து தான் வச்சுக்கிட்டு, இந்த கான்டாக்டையும் வந்து எடுத்துக்கிட்டான். அவர் ஃபோன்ல இருக்க கான்டாக்டையும் எடுத்து 50,000 வேணும், 50,000 வேணும்னு ஏகப்பட்ட பேருக்கு அனுப்பியிருக்கான். யாருக்கும் வந்து சந்தேகம் வரல. ஏன்னா சம்பந்தப்பட்ட நபரோட ஃபோன் நம்பர்ல இருந்து வருது. ஸோ என் 50,000 இவரு மட்டும் அனுப்பல. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் அனுப்பிச்சிருக்காங்க. பல கோடி ரூபாய் வந்து அவன் எடுத்துட்டான். ஆமா. அந்த நான் சரி அப்ப பேங்க் அக்கவுண்ட்க்கு தானே போயிருக்கும். அங்க போய் எடுக்கலான்னு பார்த்தா, யாரோ ஒருத்தர் பேங்க் அக்கவுண்ட்ட நீங்க எனக்கு இந்த அக்கவுண்ட்ட வந்து குடுங்க. உங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ரூ. 3,000 டெய்லி தரேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன்ட்ட வாடகைக்கு பேசி, அது வந்து ஒரு கிராமம் தான். அவன்ட்ட இருந்து வர்ற பணத்த பூரா அப்படியே வந்துட்டு பிட்காயினா மாத்தி கொண்டு போயிட்டாங்க. பிட்காயினா மாத்திட்டா கண்டுபிடிக்க முடியாது. எங்க போச்சு, ஏது போச்சுன்ட்டு. அவன போய் பார்த்தா அவன் குடிசை வீட்ல இருக்கான். அவன்ட்ட ஏகப்பட்ட கோடி வந்திருக்கு. வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. ஏன்னா அவனுக்கு ஆப்பரேட் பண்ண தெரியல. இந்த மாரி என்னோட இது இத வந்து ஹேக் பண்ணிட்டாங்க WhatsApp. நெறைய பேர்கிட்ட வந்து இந்த மாரி ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? ஒரு 50,000 உங்களுக்கு பிரச்சனையா? உங்களுக்கு 50,00,000 டீ காசு மாரி தானே சார் அப்படின்னு என்ட்ட கேட்குறாங்க. பதில் சொல்ல முடியலப்பா. நீயும் அனுப்பிட்டியா? போச்சா? அப்படின்னு. அவருக்கு ரொம்ப ஷேமா போச்சு. அத வீடியோவாவே போட்டார். ஸோ அதனால உங்க WhatsApp மூலம் யாரும் வந்து கேட்டாங்கன்னா, அந்த நம்பருக்கே கால் பண்ணி அவரோட குரலான்னு உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அனுப்புங்க. முக்கியமா வீடியோ கால்ல பேசி நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். அவர் உருவமே தெரியும். அடுத்து உங்க செல்போன் நம்பர்ல இருந்து தீவிரவாதிகளுக்கு பணம் போயிருக்கு. அத நாங்க கண்டுபிடிச்சுட்டோம். ஸோ உங்க செல்போன நாங்க முடக்கப் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்போன் கம்பெனில இருந்த மாரி பேசுறது. அவங்க பதறி போய் அப்படிலாம் நான் இல்ல. அப்பாவி மேல அப்பாவி. நானே பொண்டாட்டிட்டயே உத வாங்குற அளவுக்கு ஒரு அப்பாவி. என்ன கத்துனாலும், கதறினாலும், அவனுக்கு அந்த மாரி ஆள் தானே வேணும். ஒரு பலியாடு மாட்டிக்கிச்சுன்னு. ஸோ, அதனால வந்துட்டு, சரி நாங்க வந்துட்டு இத போலீஸ் கம்ப்ளைண்ட்ல குடுக்கல. நான் தான் வந்து அத வந்து பதிவு பண்ணணும். எனக்கு இவ்வளவு ரூவா அனுப்பு. அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தன்ட்ட வாடகைக்கு அக்கவுண்ட்ட வாங்கி, அவன் மூலம் அனுப்பி, அத வந்துட்டு பிட்காயினா மாத்திட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ, அதனால இந்த மாரி உங்க செல்ஃபோன் மூலம் அப்படி ஆச்சு, இப்படி ஆச்சுன்னா, நீங்க நானே நேரடியா போலீஸ் ஸ்டேஷன் வரேன் அப்படின்னு சொல்லிருங்க. அப்படியே ஓடி போயிடுவோம். அப்புறம் வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு பரிசு வந்திருக்கு. அது வந்துட்டு ரூ. 1,00,00,000 பரிசு. இந்த மாரி சோ அண்ட் சோ அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அத உங்களுக்கு வேணும்னா, நீங்க 30,000 கட்டுங்க, இல்ல 1,00,000 கட்டுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ, இந்த மாரியான மோசடியும் நடக்குது. அடுத்து ஆன்லைன் லாட்டரில உங்களுக்கு பிரைஸ் வந்திருக்கு. நான் தான் எந்த லாட்டரி சீட்டு வாங்கலையே, அப்புறம் என்னப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்படிலாம் இல்ல சார். நாங்க மொபைல் நம்பர்லாம் வச்சுட்டு நாங்க வந்து லாட்டுக்கு அனுப்புறோம். இது வந்து உங்க நம்பருக்கு வந்து விழுந்திருக்கு சார். ரூ. 5,00,00,000 தான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா? உடனே அனுப்புங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சார் இத வாங்கணும்னா ரூ. 5,00,000 கட்டணும். இல்ல 50,000 கட்டணும். 1,00,000 கட்டணும் அப்படிம்பாங்க. நீங்களும் புத்திசாலியா 6 அறிவு இல்ல, 8 அறிவு, 10 அறிவெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க அந்த பணத்த கழிச்சுக்கிட்டு அப்படியே அனுப்புங்களேன்னு சொல்லி பாருங்க. கண்டுக்கவே மாட்டாங்க. முதல்ல உங்க பணம் வரணும். அப்புறம் தான் இந்த பணம் வரும் அப்படிம்பாங்க.
ஆமா. இந்த மாரி ஏமாந்தவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாரி ஆன்லைன் லாட்டரி உங்க நம்பருக்கு பிரைஸ் வந்திருக்குன்னு சொன்னா, அதுவும் ஃப்ராடு நம்பாங்க. அப்புறம் வந்துட்டு திடீர்னு உங்க மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட Paytm இல்ல GPayல பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 500 ரூ. 1000 வந்து விழுந்துருக்கும். ஒருத்தர் பேசுவார். கதறிக்கிட்டு அழுதுகிட்டே பேசுவாரு. சார் நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவன். எனக்கு டெய்லியே ரூ. 300 தான் சம்பளம். கூலி வேலை பார்க்குறவன். தவறுதலா உங்களுக்கு அந்த ரூ. 500 ரூ. 1000 அனுப்பிச்சுட்டேன் சார். அத கொஞ்சம் திருப்பி அனுப்புங்க. நான் வந்துட்டு ஒரு QR கோடு அனுப்புறேன். அதுல அனுப்பிருங்க அப்படின்பாங்க. சரி பாவம்னு நினைச்சுட்டு நீங்க அவருக்கு QR கோடு அனுப்ப சொன்னீங்கன்னா, அந்த QR கோடு அழுத்துன உடனே உங்க பேங்க் அக்கவுண்ட்ல என்ன பணம் இருக்கோ அப்படியே அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஏன்னா அந்த QR கோடு அந்த மாரி டிசைன் பண்ணப்பட்டு உங்களுக்கு அனுப்பப்படும். ஏன்னா இப்ப இந்த QR கோட ஃபார்ம் பண்றது பெரிய வித்தையெல்லாம் இல்ல. அதுக்கு ஏகப்பட்ட ஆப் இருக்கு. நீங்க எதுக்கு வேணா QR கோடு உருவாக்கலாம். ஆமா. ஒரு ஆப் உருவாக்கிட்டு நீங்க என்ன இன்புட் குடுத்தீங்களோ அதுக்கு QR கோடு ஃப்ரீயா வந்துரும். இவங்க வந்துட்டு அதுல ஒரு சாஃப்ட்வேர் மாரி வந்து செட் பண்ணி, நீங்க அந்த QR கோட டச் பண்ண உடனே உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்க பணம் அப்படியே அவர் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுற மாரி பண்ணிருவாங்க. உங்களுக்கு அது அந்த வந்த ரூ. 500 கூட அவருக்கே திருப்பி அது கூட மிஞ்சாது. ஆமா. அது கிடைச்சா ஒரு டீயாவது சாப்பிட்டு போடா, என்னடா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. அந்த மாரி அனுப்புறாங்கன்னா, உங்க நம்பர் வச்சு நான் அனுப்புறேன். கியூஆர் கோட்லாம் அனுப்ப வேண்டாம். உங்க செல் நம்பர் இதுதானே. இந்த செல் நம்பர நான் டைப் பண்ணி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லணும். ஆமா. இதுதான். அப்புறம் உங்க மொபைலுக்கு வந்துட்டு பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லுவாங்க. உங்களோட ஏடிஎம் கார்டு வந்து நாங்க வந்து க்ளோஸ் பண்ண போறோம். உங்களுக்கு இந்த தேதி நெருங்கிருச்சு. இல்ல ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஸோ, அதனால அந்த ஏடிஎம் நம்பர்லாம் சொல்லுங்க. பின் நம்பர்லாம் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அத நம்ம குடுத்த உடனே அவங்க எடுத்துப்பாங்க அந்த பணத்த. ஸோ, பேங்க்ல இருந்து யாரும் எதுவும் இந்த மாரி கேட்க மாட்டாங்க. நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த மாரி பேங்க்ல இருந்து எதுவும் பேசுறாங்கன்னு சொன்னா, நான் நேரடியா பேங்க் வரேன்னு சொல்லிருங்க. அப்படியே ஓடி போயிடும். அடுத்து கேஒய்சி அப்டேட். இப்ப நம்ம பேங்க்லலாம் வந்து கேட்கறாங்கல்ல, நீங்க ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்த்துக்கு போனாலும் கேஒய்சி அப்டேட். நோ யுவர் கஸ்டமர். ஆமா. அது வந்து நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம் சார். உங்களோட ஆதார் கார்டு அனுப்புங்க, பான் கார்டு அனுப்புங்க அப்படிம்பாங்க. நம்மளே போயி அங்க தலைய குடுக்குற கதையா தான் இருக்கும். அத குடுத்தாலும் அவங்க எடுத்துப்பாங்க. அந்த மாரி பேசுனாலும் நான் பேங்க் டைரக்ட்டா வரேன்னு சொல்லிருங்க. முடிஞ்சிரும் கத. முடிஞ்சிரும் கதைன்னா, அவன் கதை முடிஞ்சிரும். நம்ம வந்து சேஃபா இருக்கலாம். அப்புறம் வருமான வரித்துறையில இருந்து நாங்க ரீஃபண்ட் பண்றோம் சார் அப்படிம்பாங்க. அதாவது முன்கூட்டியே வரி எடுத்துட்டு நம்ம வந்து வருமான வரி கட்டின பிறகு அவங்க ரீஃபண்ட் பண்றது. இது வந்து வருமான வரி கட்டுறவங்களுக்கு வந்தது. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களும் வந்துட்டு பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே கேட்பாங்க. நம்ம கொடுத்த உடனே எல்லாமே மொத்தமா அழிச்சிட்டு. ஸோ அந்த மாதிரி கேட்டா கூட நான் டைரக்டாவே வரேன் சார். இல்லைன்னா எங்க ஆடிட் மூலம் வரேன் அப்படின்னு சொல்லிடுவோம். இல்ல சொல்ல பிடிக்கலையா பேசாம கட் பண்ணி விட்டுருங்க. ஒன்றும் பிரச்சனை ஆகாது, எதுவும் ஆகாது. அப்படி இல்லைன்னா எங்க ஆடிட்டர்கிட்ட நான் பேசிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படக்குன்னு கட் பண்ணிடுங்க. பேசிக்கிட்டு தான் இருக்கும். அடுத்து நம்மளோட நாட்டு நம்பரு +91. இதுதான் வந்துட்டு அந்த போனுக்கான கோடு. அதே மாதிரி +22 அந்த மாதிரிலாம் வரும். போட்டு 14 நம்பர் கொண்ட, நமக்கெல்லாம் 10 நம்பர் தானே, 14 16 நம்பர் கொண்ட போன்லாம் திடீர்னு வரும். வந்துச்சுன்னா அதை கண்டுக்க கூடாது. அழுத்துனீங்கன்னா அப்படியே ஹேக் பண்ணிடும். இந்த மாதிரி நானே தப்பிச்சிருக்கேன். ஒரு பத்திரிக்கையில இது வந்துச்சு. +22 44 ஞாபகம் இல்லை. அது போட்டுட்டு இந்த மாதிரி நம்பர் வந்து வந்துகிட்டு இருக்கு, இதை வந்து யாரும் அழுத்திடாதீங்கன்ட்டு அதை பார்த்து அடுத்த நாளே எனக்கு வந்துச்சு. நான் அதை வந்து அழுத்தாம விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வரல. சரி நான் வேலைக்கு லாய்க்கப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நம்பர் எல்லாம் எண்ணி பார்க்கணும் மொத்தம். அதாவது +22னா அதை விட்டுருணும். அதுக்கு அடுத்து எத்தனை நம்பர் வருது? நம்ம நாட்டுக்கு +91. ஆமா. அந்த +91 வந்துச்சுனாலும் 10 நம்பர் இருந்துச்சுன்னா ஓகே. ஆனா அது 10 தாண்டி வந்துட்டாலோ இல்ல 10க்கு கம்மியா வந்துட்டாலோ அது வந்து ஃப்ராட், ஃபிஷிங், தூக்கிடும். நம்ம பணத்தெல்லாம் தூக்கிடும். அதை கிளிக் பண்ணாலே அப்படியே ஹேக் ஆகும். அப்படியே ஹேக் பண்ணிடுவாங்க நம்ம போனை. அதனால அது மாதிரியும் வந்து நீங்க அதை அட்டன் பண்ணக்கூடாது. அட்டன் பண்ணாம விட்டுடலாம். அட்டன் பண்ணாம விட்டுட்டு இல்ல திருப்பி எனக்கு பேசணும்னு ஆசையா இருக்கா, வழக்கம் போலதான் உங்க குடும்ப அம்மாவோ இல்ல ஒய்ஃப்கிட்டயோ எந்த விதமான டேட்டாவும் அந்த போன்ல இருக்காது இல்லையா. அதாவது பேங்க் அக்கௌண்ட்லாம் இருக்காது, அவங்கள்ட்ட பேடிஎம் ஜிபே எல்லாம் இருக்காது இல்லையா. அந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பரை டைப் பண்ணி அடிங்க, ஹேக் ஆயிட்டு போகுது. அவன் தலையை பிச்சுப்பான், என்னடா உன்னையும் காணும்ட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணிடுது.
இப்ப நம்ம பார்த்த ஆன்லைன் மோசடி தான் ஆல்ரெடி வந்து வெளியில வந்த விஷயங்கள். இது மாதிரி வந்து ரூம் போட்டு இன்னும் யோசிப்பாங்க. இன்னும் பல இது வர வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சதுல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி வராம காப்பாத்திக்கங்க. நம்ம பணத்தையும் காப்பாத்திக்கலாம், மன உளைச்சலும் இல்லாம இருந்துக்கலாம். ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி எதுவும் வந்துச்சுன்னா எந்த டேட்டாவும் இல்லாத இன்னொரு மொபைலை யூஸ் பண்ணி பார்க்கணும்னா பார்த்துக்கங்க. ஏதாவது லிங்க் அழுத்தணும்னா அழுத்திக்கங்க. இல்ல போன் பேசுறதுனாலும் பேசிக்கங்க. அந்த மாதிரி பண்ணிட்டா ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி யாராவது தகவல் கேட்டா நான் நேரடியா வரேன்னு சொல்லிடுங்க. எந்த காரணம் கொண்டும் கூத்துறாதீங்க. அவ்வளவுதான். இதுதான் சேஃபா இருக்கிறதுக்கு ஒரே வழி. மன நிம்மதியும் நம்ம கூடவே இருக்கும், பணமும் நம்ம கூடவே இருக்கும். வாழ்த்து.